நம்ம மனசுல நிக்கிற பெரிய பிராண்டுகள் எல்லாமே தற்செயலா உருவாகிறது இல்ல. ஒவ்வொன்றும் ஒரு தெளிவான திட்டத்தோட, ஒரு சக்தி வாய்ந்த வரைபடத்தோட தான் கவனமா உருவாக்கப்படுது. அப்படி ஒரு வரைபடத்தை உருவாக்குறது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க எப்போவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில பிராண்டுகள் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுது. ஆனா சில பிராண்டுகள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் கொஞ்ச நாள்ல இருந்த இடமே தெரியாம போயிடுது. ஏன் இப்படி? பதில் ரொம்பவே சிம்பிள். அந்த வெற்றி பெற்ற பிராண்டுகள் கிட்ட ஒரு தெளிவான வரைபடம், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இதுதான் ஜெயிக்கிற ஒவ்வொரு பிராண்டுக்கான அஸ்திவாரம். இந்த வரைபடத்துக்கு ஒரு அதிகாரப்பூர்வ பெயர் இருக்கு. அதுதான் பிராண்ட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட். இதுதாங்க உங்க பிராண்டோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சின்ன முடிவையும் வழிநடத்த போற ஒரு முக்கியமான ஆவணம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இது கஸ்டமர்ஸ்க்கான விளம்பர வாசகமோ இல்ல டேக்லைனோ கிடையாது. இது ஒரு இன்டர்னல் டூல். அதாவது உங்க டீமுக்கு மட்டும் தெரிய வேண்டிய ஒரு ரகசிய வழிகாட்டி. உங்க பிராண்டுனா என்ன, அது யாருக்காக இருக்கு, அது ஏன் மத்தவங்களை விட தனித்துவமானதுன்னு இது ரொம்ப தெளிவா வரையறுக்கும். எப்படி ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வலுவான அடித்தளம் போடுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். உங்க பிராண்டோட வரைபடத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஆயத்த பணிகளை நம்ம செஞ்சே ஆகணும். அந்த வலுவான அடித்தளத்தை போட நீங்க 3 கேள்விக்கு பதில் சொல்லணும். 1, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம் என்ன? 2, உங்க கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களோட உண்மையான தேவை என்ன? 3, மார்க்கெட்ல உங்க இடம் எது, உங்க போட்டியாளர்கள் யாரு? இந்த 3 தூண்களும் இல்லாம உங்க பிராண்ட் கட்டிடம் உறுதியா நிக்காது. சரி, இப்போ அடித்தளம் போட்டாச்சு. வாங்க அடுத்ததா பிராண்டோட முக்கிய கட்டமைப்பை ஒன்னு சேர்க்கலாம். இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்முலா இருக்கு. இதோ இந்த ஒரு வாக்கியம்தான் உங்க முழு பிராண்டோட இதயமே. பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா உங்க பிராண்டோட முழு கதையும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. வாங்க இதோட ஒவ்வொரு பகுதியும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை ஒரு வீடு கட்டுறது மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஈஸியா புரியும். உங்க இலக்கு சந்தை அப்படிங்கிறது நீங்க யாருக்காக இந்த வீட்டை கட்டுறீங்க அப்படிங்கிறது தான். குறிப்பிட்ட சட்டம் அப்படிங்கிறது உங்க வீடு எந்த ஏரியால, அதாவது எந்த மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறது. வேறுபாட்டின் புள்ளி இதுதான் உங்க வீட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா நம்புவதற்கான காரணம்ங்கிறது இந்த வீடு எவ்வளோ தரமா கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். இந்த 4 விஷயமும் சரியா சேர்ந்தாதான் ஒரு முழுமையான வரைபடம் உருவாகும். ஒரு சூப்பரான வீடுனா அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் மட்டும் இல்லையா? அதுக்குள்ள போனா நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு சிறந்த பிராண்ட் வெறும் தர்க்கத்தை தாண்டி நம்ம மனசோட ஒரு உணர்ச்சிகரமான தொடர்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு பெரிய பிராண்டும் 2 விதமான நன்மைகளை தரும். ஒன்னு செயல்பாட்டு நன்மை, அதாவது உங்க பிராண்டால என்ன பிரயோஜனம், இது அந்த வீட்டோட ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு மாதிரி. இன்னொன்னு உணர்ச்சிகரமான நன்மை, அதை பயன்படுத்துறப்போ கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்றாங்க, இது அந்த வீட்டுக்குள்ள கிடைக்கிற ஒரு நிம்மதியான பாதுகாப்பான உணர்வு மாதிரி. ஒரு பிராண்ட் ஜெயிக்கணும்னா இது 2மே ரொம்ப முக்கியம். கடைசியா இந்த வரைபடத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உங்க பிராண்டோட ஆளுமை. அதாவது அதோட குரல், ஸ்டைல், அது வெளிப்படுத்துற உணர்ச்சி. இது உங்க வீட்டோட இன்டீரியர் டிசைன் மாதிரி. இதுதான் உங்க பிராண்டை தனித்துவமாவும் மறக்க முடியாததாவும் மாத்தும். ஓகே, இப்போ உங்க கையில ப்ளூ பிரிண்ட் ரெடி. ஆனா அது உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கா, காலத்துக்கும் நிலைச்சு நிக்குமான்னு ஒரு தடவை செக் பண்ண வேண்டாமா? வாங்க அந்த கடைசி டெஸ்ட்டுக்கு போலாம். உங்க வரைபடத்தை இந்த 4 கேள்விகளை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. முதல்ல, இது ரொம்ப தெளிவா குழப்பம் இல்லாம இருக்கா? 2வது, இது உங்க கஸ்டமர்ஸ்க்கு சம்பந்தமானதா இருக்கா? 3வது, இது உங்கள மத்தவங்கள விட தனிச்சு காட்டுதா? கடைசியா, உங்க நீண்டகால இலக்குகளோட இது பொருந்தி போகுதா? எல்லாத்துக்கும் உங்க பதில் ஆமானா உங்க அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கடைசியில எல்லானே இந்த ஒரு முக்கியமான கேள்வியில தான் வந்து நிக்குது. உங்க பிராண்ட் வரைபடம் நீங்க யாரு, நீங்க என்ன கொடுக்கறீங்க, மக்கள் ஏன் அதை கண்டுக்கணும்ன்ற கதைய ரொம்ப தெளிவாவும் சக்தி வாய்ந்ததாவும் சொல்லுதா? இத பத்தி யோசிங்க. உங்க பிராண்டோட வெற்றி இதுல தான் இருக்கு.